ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக அவரைக்காய் பருப்பூசலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அவரைக்காயை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் 1 கப் தண்ணி வச்சுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறம் அது கூட அவரைக்காய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து அவரைக்காயை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துட்டு அது கூட பெருங்காயம், உப்பு, மிளகாய், காரத்துக்கு மிளகாய் சேர்த்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் போட்டுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை, அது கூட வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. பருப்பை சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பருப்பை நல்லா வதக்கி எடுங்க. இந்த பருப்பு அதிலே நல்லா வெந்து நமக்கு உதிரியாக ரெடி ஆகிடும். இந்த அளவுக்கு உதிரியாக வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்சு வச்சுருக்க அவரைக்காயை இது கூட சேர்த்துக்கோங்க. அவரைக்காயை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கிட்டு எடுங்க. ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சுவையான அவரைக்காய் பருப்பூசலி இப்போது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆவியில் வேக வச்சு செய்கிறத விட இது மாதிரி செஞ்சால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.